இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நல்லா சுத்தப்படுத்தி நம்ம செஞ்சோம்னா எந்த ஒரு கவிச்சியும் வராது, நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்தி, சின்ன வெங்காயம் 2 கப்பு சேர்த்திருக்கேன். அதோட சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திருக்கேன். எல்லாம் வதங்கட்டுன்னு தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டுன்னு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் மேல் மூடி மட்டும் துருவி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, நான் கறி மசால் தூள் வீட்டிலையே அரைச்சது சேர்த்திருக்கேன். நான் வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் சேர்த்தா போதும். இதுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூனு சேர்த்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆட்டுக்குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த குடலில் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி கழுவுனா தான் நல்லா சுத்தமாக நீட்டாக கவிச்சி இல்லாமல் வரும். ஒரு 3 டைம் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி கை வைக்க முடியாது, அதனால் கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு 3 டைம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வதக்கி வச்ச மசாலா பொருள்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நான் வந்து பட்டை, இந்த கிராம்பு இதெல்லாம் எதையும் ஏன் சேர்த்துல அப்படின்னா, கறி மசால் தூள்லேயே எல்லாமே சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதனால் நான் எதுவுமே சேர்க்கல. அந்த ஒரு கறி மசால் தூள் சேர்த்தா போதும். அதை நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதனால் கறி மசால் தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸ்டார் அனீஸ் 1 சேர்த்துருக்கேன். மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நான் தக்காளி வந்து மசாலாவோட சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோன்னே நம்ம சுத்தப்படுத்தி வச்ச குடலை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாக வெள்ளை வெள்ளையன்னு நல்லா கழுவி எடுத்தாச்சு. எந்த கவிச்சியும் வராது. நம்ம சுடு தண்ணி ஊற்றி கழுவி இருக்கோம். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு 3 டைம், மொத்தம் 6 டைம் கழுவி எடுத்துருக்கோம். அதனால் எந்த கவிச்சியும் வராது. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை அப்படியே வேக வச்சோம்னா கலந்து விட்டு அதுவே தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்க்குறேன், அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ தண்ணி அதுவே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாட்டம் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தான் குழம்பு வேணும், அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைனாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் மிளகாத்தூள் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், இல்லை வதக்கியில் கூட வெங்காயம் வதக்கியில் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 8 to 9 விசில் விட்டால் நல்லா வெந்துடும், எடுத்துக்கலாம். இப்போ விசில் இறங்கிருச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா சூப்பராக மணமாக இருக்குது, எந்த ஒரு கவுச்சியும் வராமல் நல்ல மணமாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு கூட இது சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லியோட இதுவும் நம்ம ரத்த பொரியலும் வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய ஆட்டு குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.